सदाचरणं मधुमथन चिदानन्दं शिथिलयति मदाचरणं मधुमथन त्वमेव शरणं त्वामेव मे भ्रमणं प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वमेव मे भ्रमणं प्रसरति फणीन्द्रशयन मया वा तव मधुरगतिः भयादिह विभ्रान्तोऽहम् मया वा तव मधुरगतिः भयादिह विभ्रान्तोऽहम् तया विमलं दातव्या दया सततं धरणीरमण दया विमलं दातव्या दया सततं धरणीरमण त्वमेव शरणं त्वामेव मे भ्रमणं प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वामेव मे भ्रमणं प्रसरति फणीन्द्रशयन घनं वा मम कलुषमिदम् अन्तमहिमाय तस्य ते घनं वा मम कलुषमिदम् अन्तमहिमाय तस्य ते जनार्दन इति सञ्चरसि घनार्चन वेङ्कटगिरिरमण जनार्दन इति सञ्चरसि धनार्चन वेङ्कटगिरिरमण त्वमेव शरणं त्वामेव मे भ्रमणं प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वामेव मे भ्रमणं प्रसरति फणीन्द्रशयन ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 5வது நாளாக இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது கருட வாகனத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் என்பது அனைத்து மந்திரங்களிலும் மிக சிறந்ததாகவும் எளியதாகவும் கருதப்படும் இந்த கருட காயத்ரியை, கருட பிரம்ம வித்யை ஆகிய கருட பஞ்சாட்சரியே ராகு கேத்து தோஷமுள்ளவர்கள் கருட பிரம்ம வித்தையை ஹோமம் செய்து நலம் பெறலாம் என்று கூறுகிறார்கள். பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பிரம்மோற்சவத்திலே இன்று கல்யாண வெங்கடேஸ்வரரின் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது
கருட வாகனத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரனுடைய திவ்ய அலங்கார பூஷிதமான அந்த காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருட பகவானே கோவிந்தா கோவிந்தா, கருடாருடனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த தன்னிகரில்லா பிரான் என்று கூறப்படும் கருட பகவான் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானை நமக்கு காட்டித்தரும் கருவியாக வேதம் உள்ளதாம். ஆனால் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு வேதத்தை கற்று அதன் பொருளை அறிந்து அதனை பின்பற்றி பகவானை அறிவது என்பது மிகவும் கடினமான காரியம். எனவே நம்மேல் கருணை கொண்ட வேதமே பகவானை நமக்கு எளிதில் காட்டித்தரும் பொருட்டு மற்றொரு உருவம் எடுத்துக்கொண்டதாம். அந்த உருவமே கருட பகவானாக நமக்கு அறிவிக்கிறார். அந்த உருவத்தின் தலையாய வேதத்தில் உள்ள திரிவருத்து மந்திரங்களும், கண்களாக காயத்ரி மந்திரமும், உடலாக வாமதேவியம் என்னும் வேத பகுதியும், இரு இறக்கைகளாக பிருகத் தரந்தம் என்ற வேத பகுதிகளும், கால்களாக வேதத்தின் சந்தங்களும், நகங்களாக தீக்ஷண்யம் என்னும் வேத பகுதியும், வாலாக யக்ஞாய யக்ஞம் என்னும் வேத பகுதியும், ஆத்மாவாக ஸ்தோமம் என வேத பகுதியும் வடிவெடுக்க அவ்வாறு உருவான வடிவமே வேதஸ்வரூபியான கருடனின் வடிவம். அப்படிப்பட்ட அந்த கருடனின் மீது அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரனை நேரடி ஒளிபரப்பில் கருட வாகனத்திலே செவிக்கும் பாக்கியத்தை ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இந்த நேரடி ஒளிபரப்பில் செவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, கருட வாகனத்தை செவித்தால் நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றும், கருட பகவான் வேதமூர்த்தி, அவனை செவித்தால் கல்விகள் அனைத்தும் கூட நமக்கு மிகவும், அதாவது எளிதாக நமக்கு புரியும்படியாகவும் அவர் எடுத்துரைப்பார் என்றும், ஆக இந்த கருட வாகனத்திலே பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருடாருடனே கோவிந்தா கோவிந்தா என்று. கஸ்யப மகரிஷிக்கும் வினதைக்கும் மகனாக ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி நன்னாளிலே சுவாதி நட்சத்திரத்திலே தோன்றினாராம் கருட பகவான். கருடன் பருத்த உடல், பொன்மயமான சிறகுகள், வெண்மையான கழுத்து பகுதி, உருண்டையான கண்கள், நீண்ட மூக்கு, கூரிய நகங்களுடன் கூடியவராய் கருட பகவான் திகழ்கிறார். கரு என்றால் சிறகு என்று பொருள். டா என்றால் பறப்பவர் என்று பொருள். சிறகுகளை கொண்டு பறப்பதால் கருடன் என்று அழைக்கப்படுகிறார். வட மொழியில் குரு என்ற வேத ஒலிகளை குறிக்கும். வேத ஒலிகளின் வடிவமாய் திகழ்வதாலும் கருடன் என்ற பெயரை கொண்டவன் கருட பகவான். அப்படிப்பட்ட கருட பகவான் பகவானை தாங்கிக் கொண்டு இதோ அதாவது கல்யாண வெங்கடேஸ்வரர் எழுந்தருளிய தலத்திலே நாராயணாய நமோ நாராயணாய சகுண பிரம்மணே சர்வபாராயணாய சோபனமூர்த்தயே நமோ நாராயணாய நமோ நமோ நாராயணாய நமோ. संस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगण प्रत्ययाय ध्याय विबुध संस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगण प्रत्ययाय सत्याय प्रत्यक्षाय सन्मानस सांगत्याय जगदवन कृत्याय ते नमो. सत्याय प्रत्यक्ष
प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदवनकृत्याय ते नमो नमो नारायणाय नमो नमो नारायणाय नमो वरदाय कौस्तुभाभरणाय मुरवैरिणे जगन्मोहनाय करिराजवरदाय कौस्तुभाभरणाय मुरवैरिणे जगन्मोहनाय तरुणीन्दुकोटीर तरुणी मनस्तोत्र परितोषचित्राय परमाय ते नमो तरुणीन्दुकोटीर तरुणी मनस्तोत्र परितोषचित्राय परमाय ते नमो नमो नारायणाय नमो नमो नारायणाय नमो प्रतितवेङ्कटराय धात्रीशकामितार्थप्रदाय पात्रदानोत्सव प्रतितवेङ्कटराय धात्रीशकामितार्थप्रदाय गोत्रभिन्मणिरुचिरगात्राय रविचन्द्रनेत्राय शेषाद्रिनिलयाय ते नमो गोत्रभिन्मणिरुचिरगात्राय रविचन्द्रनेत्राय शेषाद्रिनिलयाय ते नमो नमो नारायणाय नमो नारायणाय सगुणब्रह्मणे सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय नमो नमो नारायणाय नमो नमो नारायणाय नमो नमो नारायणाय ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானே, கல்யாண வெங்கடேஸ்வரனே, கருடாருடனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை செவித்துக் கொள்ளலாம். கருடன் கஸ்யப மகரிஷிக்கும் வினதைக்கும் மகனாக அவதரித்தவன். கருடனின் தாயான வினதை தனது சகோதரியான கத்ருவிடம் ஒரு பந்தயத்திலே தோற்கிறாள். அதன் விளைவாக கத்ருவிற்கும் அவளது பிள்ளைகளான நாகங்களுக்கும் அடிமையாகி சிறைப்பட்டிருந்தாளாம் வினதை. அவளை விடுவிக்க வேண்டுமென்றால் தேவலோகத்திலே இருந்த அமுதத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தாள் கத்ரு. தேவலோகத்திற்கு சென்று அமுதத்தை கொண்டு வந்து தன்னுடைய தாயான வினதையை சிறையிலிருந்து மீட்டார் கருட பகவான். தனது தாயை கத்ருவிற்கும் அவள் ஈன்றெடுத்த பாம்புகளும் சிறை வைத்தபடியால் பாம்புகளை பழிவாங்க நினைத்த கருடன் பாம்புகளை வீழ்த்தி அவற்றையே தனது திருமேனியில் ஆபரணங்களாக அணிந்திருந்தார். கருடன் தனது உடலில் 8 பாம்புகளை 8 இடங்களிலே வைத்து அணிந்து கொண்டு அவை யாவை என்று பார்க்கும் பொழுது, இதோ தலையிலே சங்கபாலன், வலக்காதிலே பத்மன், இடக்காதிலே மகாபத்மன், கழுத்திலே மாலையாக கார்கோடகன், பூணூலாக வாசுகி, அரை ஞான் கயிறாக தக்ஷகன்,
வலக்கையிலே குளிகன், இடது கையிலே சேஷன். இப்படி அதனால்தான் கருடன் அஷ்டனாக கருடன் என்று அழைக்கப்படுகிறான். திருமால் ஒருமுறை கருடனிடம், நான் உனக்கு ஒரு வரம் தரட்டுமா என்று கேட்க, கருடனோ, பகவானே, எனக்கு வரம் வேண்டாம், உமக்கு ஏதேனும் வரம் வேண்டுமானால் நான் தருகிறேன், கேளுங்கள் என்றாராம். கருடனின் பிரபாவத்தை கண்டு வியந்த பகவான், நீயே எனக்கு வாகனமாகி விடு என்று கருடனிடம் வரம் கேட்டாராம். கருடனும் அதற்கு இசைந்து திருமாலுக்கு வாகனமானார். அப்படி வாகனமாக மாறித்தான் இதோ பிரம்மோற்சவத்தின் 5வது நாளிலே கருட வாகனத்திலே அந்த பகவானை அமர்த்தி கொண்டு கருடாருடனாக திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, அவர்களுடைய அலுப்பை தெரியாமல் பகவானுக்கு கைங்கரியம் செய்யும் பக்தர்கள், பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், ஆண்களாகட்டும், இப்படியாக இந்த பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவீதி உலாவிலே கருடாருடனாய கல்யாண வெங்கடேஸ்வரன் எழுந்தருளி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களுக்கும் சரி, அங்கே கைங்கரியம் செய்பவர்களுக்கும் சரி, பகவான் என்றென்றும் அருளி செய்வாராக. அப்படி கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இன்று கருடன் மீது அதிரோகித்து உலா வந்து கொண்டிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரனை சேவிக்கலாம். கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா 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 என்று சேவிப்போம். இதோ அந்த பகவான் அலங்கார பிரியன் என்று கூறுவார்கள். இங்கே அந்த நாட்டியம் ஆடும் கலைஞர்கள் கூட தங்களுக்கு ஏற்ப அலங்காரத்தை செய்து கொண்டு பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பகவானுடைய அனுகிரகம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டுமாய் செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய். அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் பெருமாள் சந்நிதிக்கு எதிராக கருடன் சன்னதி இருப்பதை காணலாம். ஏனெனில் நாம் ஒப்பனை செய்து கொண்டால் கண்ணாடியில் அழகு பார்ப்போம் அல்லவா? அதுபோல அலங்கார பிரியரான திருமால் அலங்காரம் செய்து கொண்டால் அழகு பார்க்க ஒரு கண்ணாடி வேண்டும் அல்லவா? பகவானை காட்டும் கண்ணாடி வேதம். கருடன் வேத ஸ்வரூபியாகவே இருப்பதால் கருடனையே கண்ணாடியாக கொண்டு திருமால் அழகு பார்க்கிறார். அதனால் தான் பெருமாள் சந்நிதிக்கு நேரே கண்ணாடி போல் கருடன் சன்னதி இருக்குமாம். இதோ அந்த பகவானுடைய தசாவதாரங்களை மின் விளக்குகளால் அலங்காரம் செய்து, அங்கே வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்து அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே ஏற்பாடு செய்து இருக்கிறார்கள். நாமும் சேவித்து கொண்டிருக்கிறோம். நேரடியில் காண முடியாதவர்கள் இதோ SVBC தொலைக்காட்சி மூலம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். கருட பகவானே கோவிந்தா கோவிந்தா, கருடாருடனே கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம் கருட வாகனத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரனை. ராம ராவண போரிலே இந்திரஜித்தின் நாக பாசத்தால் தாக்கப்பட்டு ராமனும் வானர சேனையும் மயங்கி கிடந்த வேளையிலே வானிலிருந்து தோன்றிய கருடன் அந்த நாக பாசங்களை உடைத்து ராமனும் வானர வீரர்களும் மீண்டும் எழுவதற்கு உதவினாராம். கருடனுக்கு அவ்வளவு, அதாவது வேத சுரூபி என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட கருடன் ராமபிரானையும் அந்த வானர வீரர்களையும் யுத்த காலத்திலே காப்பாற்றினாராம். கருடன் எத்தனை கருடனடி என்று பார்க்கும் பொழுது கருடனுக்கு இத்தனை நாமங்கள்: பக்ஷிராஜன், வைனதேயன், கருத்மான், சுபர்ணன், தார்ஷ்யன், காசியபி, சுதாகரன், ககேஸ்வரன், நாகாந்தகன், விஷ்ணுரதன், புல்லரசன், புல்லரையன், மங்களாயனன், பெரிய திருவடி, கலுழன் என்ற பல்வேறு பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். அப்படி அந்த கருடனை நாமும் சேவிக்கலாம். ஆள வந்தார் என்னும் மகான் தாச சகா வாகனம் ஆசனம் திரஜோயஸ்தே விதானம் வேஜனம்
திரையீமயி என்று திரையீமய என்று கூறுகிறார். அப்படி அனைவராலும் போற்றப்படும் அந்த பகவான் கருடாரூடனாய் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளி திருவீதி விழா வந்து கொண்டிருக்கிறார். கருட வாகனனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம் கருட வாகனத்திலே பகவானை. கருட மந்திரத்தை ஜெபித்து கருடனை நேரில் தரிசித்தவர்கள் 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வேதாந்த தேசிகன் என்னும் மகான். அவர் 1, 2, 3 என்று எண்ணிக்கைகளை வைத்து வடமொழியில் ஸ்லோகம் அமைத்து கருடனை சேவித்தாராம். ஒப்பற்ற ஒருவரான கருடன் திருமாலின் 2வது வடிவமாய் விளங்குகிறார் என்றும் முனிவருள்ளும் 3, 4 என்று அந்த பேர்கள் மட்டுமே 5 எழுத்து உடைய கருட மந்திரத்தின் பெருமையை நன்கு அறிவார்கள் என்றும் ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் ஆகிய 6 குணங்களையும் உடையவர் கருடன். 7 ஸ்வரங்களுக்கும் ஆதாரமான சாமவேத ஸ்வரூபியாக உள்ளார். 8 மகா சித்திகளையும் பெற்றவர். அவரது உடல் நலமாக உள்ளது. நவம் என்பது 9 என்ற எண்ணை குறிக்கும். எப்பொழுதும் புதிதாக இருத்தல் என்று பொருள்படும். கருடனின் திருமேனி எப்போதும் புதிதாகவே உள்ளது. அதையே நவம் என்று குறிப்பிடுகிறார்கள். 10, 100 கண்களை உடைய இந்திரனின் ஆயிரக்கணக்கான எதிரிகளை வீழ்த்துகிறார் கருடன். அவர் எண்ணிலடங்காத உருவங்களை உடையவர் என்று அந்த ஸ்லோகத்திலே கூறுகிறார் வேதாந்த தேசிகர். இந்த ஸ்லோகத்திற்கு ஸ்ரீமான் அன்பில் ஸ்ரீனிவாசன் என்பவர் வழங்கிய தமிழ் மொழியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒருவராயும் விட்டுவிற்கு 2வது மூர்த்தியாயும் 14 பேர்களே தான் நன்கறிய முடிந்ததான இரகசிய மந்திரமாம் ஐயெழுத்தின் தேவராயும் 3 குணங்களினால் இணையற்று விளங்கி வருபவன். மாதவா கேசவா மதுசூதனா, மாதவா கேசவா மதுசூதனா, விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம். மாதவா கேசவா மதுசூதனா, விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம். गोविंद वासुदेव प्रद्युम्न राम राम कृष्ण नारायणाच्युता. वामन गोविंद वासुदेव प्रद्युम्न राम राम कृष्ण नारायणाच्युता. दामोदरानिरुद्ध दैव पुण्डरीकाक्ष, दामोदरानिरुद्ध दैव पुण्डरीकाक्ष, नामत्रयाधीश नमो नमो, नामत्रयाधीश नमो नमो. माधवा केशवा मधुसूदना, विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम्. पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्कर्षण अधोक्षजा. पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्कर्षण अधोक्षजा. नरसिंह हृषीकेश नगधरा त्रिविक्रम, नरसिंह हृषीकेश नगधरा त्रिविक्रम, शरणागत रक्ष जय जय सेवे
ಶರಣಾಗತ ರಕ್ಷ ಜಯ ಜಯ ಸೇವೆ ಮಾಧವ ಕೇಶವ ಮಧುಸೂದನ ವಿಷ್ಣು ಶ್ರೀಧರ ಪದನಖಂ ಚಿಂತಯಾಮಿ ಯೂಯಂ. महित जनार्दन मध्य कूर्म वराह सहज भार्गव बुद्ध जयतुरग कल्की. महित जनार्दन मध्य कूर्म वराह सहज भार्गव बुद्ध जयतुरग कल्की. विहित विज्ञान श्री वेंकटेश शुभकरं विहित विज्ञान श्री वेंकटेश शुभकरं अहमिह तव पददास्यम् अनिशं भजामि अहमिह तव पददास्यम् अनिशं भजामि. माधवा केशव मधुसूदना विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयं. माधवा केशव मधुसूदना विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयं चिन्तयामि यूयं चिन्तयामि यूयं. ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. கல்யாண வெங்கடேஸ்வரனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது கருட வாகனத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரரை அதிரோகம் செய்து கொண்டு இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். சஹஸ்ரலக்ஷ்மி காசு மாலையை தான் அணிந்தது மட்டுமல்லாமல் கருட பகவானுக்கு கூட அணிவித்து அழகு பார்த்து கொண்டு அந்த கருட பகவானின் கரங்களிலே தன்னுடைய திருவடியை வைத்து நின்று கொண்டு இதோ பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரை நேரடி ஒளிபரப்பில் கருட வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருடார் உடனே கோவிந்தா கோவிந்தா என்று, பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று ரகசிய மந்திரமாய் 5 எழுத்து தேவராயும் 2-3 குணங்களினால் இணையற்று விளங்கி வரும் ஸ்ருதியான 7 ஸ்வர சாமத்தின் உறைவிடமும் 2-4 அணிமாதி ஐஸ்வர்ய கொள்கலனும் திருமேனி நவமென்னும் புதிதாக அமைந்தவரும் 25 கண்ணுடைய இந்திரனின் விரோதிகள் பல்லாயிரர் தம்மோடு விளையாடும் சிறகுகளின் கூர் முனையை சிறப்பாக உடையவனும் உருக்களுமே எண்ணற்று உடையவரும் நாகங்களின் ஒரு பெரிய பகைவருமாய் உறும் கருட பகவானே பெரிதாம் நம் சம்சார பயன் தன்னை போக்கிடுக என்று கூறுகிறார். அப்படி எண்ணற்ற உருவங்கள் உடையவராய் கருடன் விளங்குவதால் கருட சேவை உற்சவங்களில் பல பல உருவங்களோடு கருடன் வருவதை காணலாம். அப்படி தஞ்சாவூரில் நடைபெறும் 24 கருட சேவை, காஞ்சிபுரம் கூழமந்தலில் நடைபெறும் 15 கருட சேவை, இப்படி கும்பகோணத்திலே நடைபெறும் 12 கருட சேவை, திருநெல்வேலிக்கு அருகே இருக்கும் ஆழ்வார் திருநகரிலே நடைபெறும் 9 கருட சேவை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறும் 5 கருட சேவை உள்ளிட்ட உற்சவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. முக்கியமாக நாச்சியார் கோவிலிலே கல் கருடனாக திகழும் கருடன் தானே உற்சவராகவும் மூலவராகவும் வாகனமாகவும் திகழ்கிறார். அப்படிப்பட்ட அங்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கருட பகவான் இதோ இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருடார் உடனே கோவிந்தா கோவிந்தா என்று. அந்த திருமலை அப்பனுக்கு எப்படி பிரம்மோற்சவம் மற்ற கைங்கரியங்கள் நடைபெறுகின்றனவோ இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனுக்கு கூட அதே போல் அனைத்து கைங்கரியங்களும் பிரம்மனால் ஏற்பாடு செய்யப்பட்டு பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்களே, அந்த பகவானை சேவித்துக் கொண்டு
இன்று சனிக்கிழமை மிகவும் விசேஷமான நன்னாள். காலையிலே பகவான் மோகினி அவதாரத்திலே பல்லக்கு உற்சவத்திலும், இதோ இப்பொழுது கருட வாகனத்திலே கருடாரூடனாய் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கும் அந்த பகவானை செவிக்கலாம். கருடாருடனே கோவிந்தா பக்தவத்சலா பாகவத பிரியா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். கருட வாகனத்திலே இதோ பக்தர்கள் அனைவரும் கூட மங்கள நீராஜனத்தை அந்த பகவானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த கற்பூரமானது எப்படி கரைந்து எரிந்து பகவானுக்கு அந்த விளக்கினை ஒளியை காட்டி மறைகின்றதோ அதுபோல் நம்முடைய கஷ்டங்களும் மறைந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை. அதனால் தான் கற்பூரங்களை மங்களஹாரத்தியாக பகவானுக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறார்கள். ஆபத் பாந்தவா நாதரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த பகவான் ஒவ்வொரு தலத்திலும், அதாவது அந்த கருட வாகனமானது ஒவ்வொரு தலத்திலும் விசேஷமான வாகன சேவைகளில் ஈடுபடும் பொழுது அந்தந்த தலத்திற்கு எப்படி அவர் பெருமை சேர்த்தார் என்று பார்க்கும் பொழுது, திருநாங்கூர் கருட வாகனம், இந்த திருநாங்கூர் கருட வாகனத்திலே 11 கருட சேவைகள் நடைபெறுமாம். உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. சுமார் 125 வருடங்களுக்கு முன்பு திருநாங்கூரில் வாழ்ந்த திரு நாராயண பிள்ளை அவர்கள் பெரியவர்கள் இந்த உற்சவத்தை தொடங்கி வைத்தார்களாம். அன்றிலிருந்து இன்று வரை வருடந்தோறும் இந்த உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களுள் சீர்காழிக்கு அருகே உள்ள இந்த திருநாங்கூர் என்ற ஊரை சுற்றி 11 திவ்ய தேசங்கள் உள்ளனவாம். அதிலே தக்ஷனுக்கு யாகத்திற்கு சென்ற சதி தேவியை தக்ஷன் அவமானப்படுத்திய செய்தியை கேள்வியுற்ற கோபம் கொண்ட அந்த சிவன் சீர்காழிக்கு அருகிலே உள்ள உபய காவேரி என்னும் தலத்திலே ருத்ர தாண்டவம் ஆடி அவரது ரோமம் விழுந்த இடங்களில் எல்லாம் புதிய ருத்ரர்கள் தோன்ற அதற்கு வழி தெரியாது, அவருடைய கோபத்தை அடக்க வழி தெரியாது தவித்த பொழுது திருநாங்கூரில் 11 வடிவங்களோடு திருமால் வந்து காட்சி கொடுத்து 11 வடிவங்களில் இருந்த பரமசிவனின் கோபத்தை தணித்தாராம். அதனால் தான் இன்றும் திருநாங்கூரில் 11 பெருமாள் கோவில்களும் அவற்றுக்கு இணையாக அந்த கருட சேவையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருமணி மாடக்கோவில் திரு நாராயண பெருமாள், திரு அரிமேய விண்ணகரம் குடமாடும் கூத்தர், திருச்செம்பொன் செய் கோவில் செம்பொன் அரங்கர், திருத்தெற்றியம்பலம் செங்கண்மால், திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள், திருவன் புருஷோத்தம பெருமாள், திருமணிக்கூடம், சரசோயம் மம ஸ்ரம சம்ஹாரி ஹரிரசம விஹாரி சது சரசோயம் மம ஸ்ரம சம்ஹாரி ஹரிரசம விஹாரி. संशयातिशय संचारी
सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसम विहारी सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसम विहारी सतु सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसम विहारी जय गोविन्द शरणं गोपाल शरणं 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 அழகான அந்த அன்னமய்யாவினுடைய பாடலை கேட்டோம். அந்த பகவானே அந்த சங்கீர்த்தனங்களை கேட்டு அன்னமய்யாவை ஒரு பல்லக்கின் மீது அமர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து அப்படிப்பட்ட அந்த வேங்கடவன் இதோ இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனாக நமக்கு சேவை சாதித்து கொண்டு கருட வாகனத்திலே அதிரோகித்து கொண்டிருக்கும் பகவானை சேவிப்போம். கருட வாகனருடனே கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கு மற்றொரு பெருமை. இங்கே கல்யாண உற்சவத்தை செய்தால் விரைவாக திருமணம் நடக்கும் என்றும் ஒரு ஐதீகம். ஆகவே ஏராளமான பக்தர்கள் திருமலையிலே தரிசனம் செய்து கொண்டு இங்கே வந்து பகவானுக்கு கல்யாண உற்சவத்தை செய்கிறார்கள். செய்துவிட்டு திரும்பவும் திருமணம் ஆனவுடன் இங்கே வந்து அந்த நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். அப்படி கல்யாண வெங்கடேஸ்வரனாக எழுந்தருள் இருக்கும் அந்த பகவானை இதோ கருட வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகவான் 11 பெருமாள் கோவில்களுக்கு இணையாக கருட வாகனத்திலே அதிரோகித்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தலமாக ஒவ்வொரு விதமாக தன்னை நாமமாக ஏற்படுத்தி கொண்டு எழுந்தருளிருக்கிறார். திருவேண் புருஷோத்தம பெருமாள், திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள், திரு வைகுந்த விண்ணகரம் வைகுந்த நாதன், திரு தேவனார்த்தொகை நாதவன், திரு பார்த்தன் பள்ளி தாமரையாள் கேள்வன், திரு காவளம்பாடி கோபாலன் ஆகியவை இந்த திருநாங்கூரை சுற்றியுள்ள 11 திருமால் திருத்தலங்கள். திருநாங்கூரிலே மதங்கேஸ்வரராகவும், திருக்காட்டுப்பள்ளியிலே அரண்யேஸ்வரர், திரு யோகீஸ்வரம் யோகநாத சுவாமி என்றும் இப்படியாக பெருமாள் கோவிலுடன் சேர்த்து ஈஸ்வரனுடைய கோவில்களும் அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் அங்கே. அப்படி சிறப்பான திருநாங்கூர் கருட சேவையை நமக்கு நினைவூட்டும் வகையிலே இதோ இப்பொழுது ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே அந்த பகவானை கருட சேவையிலே செவித்துக் கொண்டிருக்கிறோம். திருவரங்கத்திலே மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வரும் 10 நாள் ராப்பத்து பகல் 10 என்று உற்சவங்களை 12 ஆழ்வார்களுள்
கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் நடத்தி வைத்தாராம். அது நிறைவடைந்த பின் தை மாதம் அமாவாசை நாளிலே திருநாங்கூரிலே கோவில் கொண்டிருக்கும் 11 பெருமாள்களையும் இனிய தமிழ் பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்வதற்கான திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு வருகிறார். அந்த பாசுரங்களை பெரும் ஆர்வத்திலே 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்து ஆழ்வாரிடம் பாடல்களை ஏற்று செல்லுகிறார்களாம். பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று செவிப்போம். அந்த கருடாருடனே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தானே கோவிந்தா கோவிந்தா என்று மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அந்த மங்கள நீராஜனத்தை கண்களில் நாம முற்றிக்கொண்டு பகவானை சேவிப்போம். மங்கள வாகனனே கருடாருடனே கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து இதோ நாம் நேரடி ஒளிபரப்பினை செவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக தங்களை ஆண்டாளாக இங்கே மாற்றிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு இதோ நடனமாடிக்கொண்டு பகவானுடைய சேவையிலே எழுந்தருளி பகவானுடைய சேவையிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவான் அங்கே எழுந்தருளி அவர்களுக்காக காத்து கொண்டு இதோ கருட வாகனத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வருடமும் பெருமாள்களாக பாட திருமங்கை ஆழ்வார் இந்த ஊருக்கு நேரே வருவதாக ஐதீகம். சேவை கருட சேவைக்கு முந்தைய நாள் நள்ளிரவில் திருநாங்கூர் வயல் வெளிகளில் காற்றினால் நெல் பயிர்கள் சலசலப்பென ஓசையிடுமாம். அந்த ஓசையை கேட்டவுடன் திருமங்கை ஆழ்வார் ஊருக்குள் நுழைந்து விட்டதாக மக்கள் புரிந்து கொள்ளுவார்களாம். திருமங்கை ஆழ்வாரின் ஸ்பர்சம் பட்ட வயல்களில் நல்ல விளைச்சல் ஏற்படும் என்பது அந்த ஊர் விவசாயிகளின் நம்பிக்கை. திருநாங்கூரில் 10 கருட சேவை உற்சவம் 3 நாள் உற்சவமாக நடைபெறுகிறது. அதேபோல் பிரம்மோற்சவத்திலே நமக்கும் கூட அனைத்து வைஷ்ணவ கோவில்களில் 5வது நாள் கருட உற்சவமாக ஏற்பாடு செய்து கருடாரூடனாய் பெருமாள்கள் எழுந்தருள்கிறார்கள். இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது கூட அதே போல்தான். ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இந்த மாசி மாதத்திலே இதோ 5வது நாளாக சனிக்கிழமை மிகவும் விசேஷமான இந்த நாளிலே பகவான் கருட வாகனத்திலே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா கோவிந்தா ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கோவிந்த நாமத்தை எத்தனை முறை கூறினாலும் சளைக்காமல் நமக்கு அந்த பகவான் அருளிச் செய்வார். இதோ அவருக்காக சேவைகள் செய்து அந்த பட்டு குஞ்சலங்கள் அமைத்த கொடைகளை, அதாவது க்ஷத்ரி என்று கூறுவார்கள், கொடைகளை கூட பகவானுடைய சேவையிலே ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அதாவது ஜடம் என்று கூறப்படும் அந்த பொருள்கள், மனிதர்கள், விலங்குகள், விலங்கினங்கள் அனைவரும் கூட பகவானுக்கு சேவை சாதிப்பது மட்டுமல்லாமல் அந்த குடைகளை கூட பட்டு குஞ்சலங்களால் தயார் செய்து பகவானுக்கு வெயிலும் மழையும் படாமல் காத்திருப்பதற்காக அவைகளை தயார் செய்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த காணிக்கையாளர்கள் பகவானுக்காக. அப்படி அந்த திருமலை அப்பனுக்கு என்ன நேர்ந்து கொண்டு நேர்த்தியை செய்தால் நமக்கு அவன் அருளிச் செய்வான். இதோ இங்கே அனைவரும் கூட ஆண்டாள் வேடத்திலே தங்களை அலங்காரம் செய்து கொண்டு இதோ அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கோவிந்தா கோவிந்தா என்று செவிக்கலாம். கல்யாண வெங்கடேஸ்வரனே கருட வாகனத்திலே பக்தவத்சலா கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா என்று அப்படி அந்த திருமலையப்பன்
இங்கே கல்யாண வெங்கடவனாக எழுந்தருளி நம்மை காத்து கொண்டிருக்கும் அந்த பகவானுக்கு பகவானை கருட வாகனத்திலே செவித்துக் கொண்டிருக்கிறோம். திருமால் அடியார்களுக்கு அன்னதானம் செய்த இடம் மங்கை மடத்தை அடைந்து அங்கே வீர நரசிம்மரையும் மங்களாசாசனம் செய்தார்களாம். அப்படி அதனை தொடர்ந்து திருநாங்கூரிலே திருக்காவலம் பாடிக்கு எழுந்தருளி காவலம் பாடி மேய கண்ணா என்று அங்குள்ள பெருமாளை பாடி அடுத்து திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாளை திருமகள் மருவும் நாங்கூர் திருமணி கூடத்தானே என்று பாடிவிட்டு நிறைவாக திருப்பார்த்தன் பள்ளியிலே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை பவளவாயால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவானே என்று பாடிவிட்டு நண்பகல் 12 மணி அளவிலே திருநாங்கூர் திருமன்னிக்கணியில் இருந்தாராம். ரமண நித்யானந்த தரணீதர ரமண காத்யாயனி ஸ்தோத்ர நித்யானந்த தரணீதர ரமண காத்யாயனி ஸ்தோத்ர காம கமலாக்ஷ நித்யானந்த தரணீதர ரமண காத்யாயனி ஸ்தோத்ர காம கமலாக்ஷ நித்யானந்த தரணீதர ரமண காத்யாயனி ಸ್ತೋತ್ರ ಅರವಿಂದ ನಾಭ ಅರವಿಂದ ನಾಭ ಜಗದಾಧಾರ ಭವದೂರ ಅರವಿಂದ ನಾಭ ಜಗದಾಧಾರ ಭವದೂರ ಪುರುಷೋತ್ತಮ ನಮೋ ಭುವನೇಶ ಅರವಿಂದ ನಾಭ ಜಗದಾಧಾರ ಭವದೂರ ಪುರುಷೋತ್ತಮ ನಮೋ ಭುವನೇಶ ಕರುಣಾ ಸಮಗ್ರ ರಾಕ್ಷಸಲೋಕ ಸಂಹಾರ ಕರಣ ಕಮಲಾಧೀಶ ಕರಿರಾಜವರದ ಕರುಣಾ ಸಮಗ್ರ ರಾಕ್ಷಸಲೋಕ ಸಂಹಾರ ಕರಣ ಕಮಲಾಧೀಶ ಕರಿರಾಜವರದ ನಿತ್ಯಾನಂದ ಧರಣೀಧರ ಧರಾರಮಣ ಕಾತ್ಯಾಯನಿ ಸ್ತೋತ್ರ ಕಾಮ ಕಮಲಾಕ್ಷ ನಿತ್ಯಾನಂದ ಧರಣೀಧರ ಧರಾರಮಣ ಕಾತ್ಯಾಯನಿ ಸ್ತೋತ್ರ ಶಯನ ಪರಿಪೂರ್ಣ ಪೂರ್ಣಾನಂದ ಸಾಗರ ನಿಜಾವಾಸ ಸಕಲಾಧೀಪ ಯೋಗೀಂದ್ರ ಶಯನ ಪರಿಪೂರ್ಣ ಪೂರ್ಣಾನಂದ ಸಾಗರ ನಿಜಾವಾಸ ಸಕಲಾಧೀಪ ನಾಗಾರಿ ಗಮನ ನಾನವರ್ಣ ನಿಜ ದೇಹ ನಾಗಾರಿ ಗಮನ ನಾನವರ್ಣ ನಿಜ ದೇಹ ಭಾಗೀರಥಿ ಜನಕ ಪರಮ ಪರಮಾತ್ಮ ನಾಗಾರಿ ಗಮನ ನಾನವರ್ಣ ನಿಜ ದೇಹ ಭಾಗೀರಥಿ ಜನಕ ಪರಮ ಪರಮಾತ್ಮ ನಿತ್ಯಾನಂದ ಧರಣೀಧರ ಧರಾರಮಣ ಕಾತ್ಯಾಯನಿ ಸ್ತೋತ್ರ ಕಾಮ ಕಮಲಾಕ್ಷ ನಿತ್ಯಾನಂದ ಧರಣೀಧರ ಧರಾರಮಣ ಕಾತ್ಯಾಯನಿ ಸ್ತೋತ್ರ
शुभप्रद परातीत कैवल्यकान्त शृङ्गाररमण पावन परात्पर शुभप्रद परातीत कैवल्यकान्त शृङ्गाररमण श्रीवेङ्कटेश दाक्षिण्य गुणनिधि नमो श्रीवेङ्कटेश दाक्षिण्य गुणनिधि नमो देवताराज सुस्थिर कृपाभरण श्रीवेङ्कटेश दाक्षिण्य गुणनिधि नमो देवताराज सुस्थिर कृपाभरण नित्यानन्द धरणीधर धरारमण कात्यायनी स्तोत्र काम कमलाक्ष नित्यानन्द धरणीधर धरारमण कात्यायनी स्तोत्र ஓம் நமோ வெங்கடேசாய் கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கல்யாண வெங்கடேஸ்வரனை கருட வாகனத்திலே செவித்துக் கொண்டிருக்கிறோம். குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாளை முத்தும் தலையார்ந்த இளங்கமுகின் தடஞ்சோலையை திருநறையூர் மலையார்ந்த கோலன்சேர் மணிமாடம் மிக மன்னி நிலையார நின்றான் தண்ணீர் கழலே அடைநெஞ்சே என்று பாடிவிட்டு மஞ்சள் குழி உற்சவத்தை நடத்தி வைத்து திருவரங்கநாதனை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருத்தலங்களிலே இருந்து விசேஷமான மாலைகளும் பரிவட்டங்களும் ஆழ்வாருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. மஞ்சள் குழி மண்டபத்திலே முதலில் திருமங்கை ஆழ்வார் ஆராதித்த பெருமாளான சிந்தனை கினியானுக்கு சகசிரதாரை தட்டிலே மஞ்சள் நீரால் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. பின் அதே சகசிரதாரை தட்டில் திருமங்கை ஆழ்வாரும் மஞ்சள் நீரால் திருமஞ்சனம் கண்டருளுகிறார். அதன் பின் விசேஷ அலங்காரங்கள் பெருமாளுக்கும் ஆழ்வார்களுக்கும் செய்யப்படுகின்றன. அதன் பின் மணிமாட கோவில் வணங்கு என் மனனே என்று அந்த பெருமாளை பாடுகிறார். அப்படி அங்கே அந்த திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். இதோ இங்கே இந்த 108 திவ்ய தேசங்களிலே திருமலையையும் ஒன்றாக கருதி இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரனை நாம் செவித்துக் கொண்டு இதோ அந்த கருட வாகனத்திலே பெருமாளை செவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். காலையிலே பல்லக்கு உற்சவத்திலே மோகினி அவதாரத்திலேயும் இதோ இப்பொழுது அந்த கருட வாகனத்திலே எம்பெருமானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். கருட வாகனம் என்றால் ஏன் அவ்வளவு மிக சிறப்பு என்றால் கருடன் வேதமூர்த்தி. அதேபோல் அந்த கருடன் தாங்கி இருக்கும் பகவான் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன். அப்படிப்பட்ட நாயகனை தன்னுடைய கரங்களிலே சுமக்கும் பாக்கியத்தை அடைந்தவன் வேதஸ்வரூபியான கருட பகவான். அந்த கருட பகவானையும் பெருமாளையும் ஒரு சேர சேவித்தால் நமக்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்றும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றும் பகவான் அந்த கருட பகவானை செவிக்கும் பொழுது அவனுக்குள் எவ்வளவு தைரியம் இருக்கிறதோ அவ்வளவு நமக்கு அவன் அளிப்பான் என்றும் ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட கருடனைத்தான் வாகனமாக மாற்றிக்கொண்டு பகவான் எழுந்தருளி இருக்கிறார் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே. எப்படி என்றால் கல்யாண வெங்கடேஸ்வரனாக. பக்தர்களே, இதோ அந்த கல்யாண வெங்கடேஸ்வரனை கருட வாகனத்திலே செவித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து பாமர மக்களுக்கு கூட அருளி செய்யும் அந்த பக்தவத்சலன். சனிக்கிழமை என்றால் விசேஷமான நாள். அந்த சனிக்கிழமை நாளிலே
கருட வாகனத்தை செவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. கருடவாகருடனே கோவிந்தா கோவிந்தா என்று திருச்செம்பொன்சை கோவிலிலே கடல் நிற வண்ணன் தன்னை நான் அடியேன் கண்டு கொண்டு உய்ந்தொழியேனே என்று செம்பொன் அரங்கனை பாடி, திருத்தெற்றி அம்பலத்தில் பள்ளி கொண்ட பெருமாளை திருத்தெற்றி அம்பலத்து என் செங்கண்மாலே என்று பாடி, அரிமேய விண்ணகரத்தை அடைந்து நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே என்று குடமாடு கூத்தரை பாடுகிறார். அன்று இரவு திருநாங்கூர் மணிமாடக் கோவிலை அடைகிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படி இந்த 108 திவ்ய தேசங்களிலும் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்யப்படுகிறது. அந்த மங்களாசாசனத்திலேதான் பகவானை நாம் இதோ ஒவ்வொரு தலத்திலே ஒவ்வொரு நாமத்தை கொண்டு அந்த பகவானை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இப்படியாக கருட வாகனத்தின் பெருமையை மிகவும் சிறப்பாக, அதாவது அந்த பகவானை எப்படி சேவிக்க வேண்டும், கருட பகவானுக்கு எப்படி சேவை சாதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இதோ நேரடி ஒளிபரப்பில் தன்னிகரா பிரானும் பெரிய திருவடியும் என்று கூறுகிறோம். யக்ஞஸ்வரூபியான பரம்பொருளே திருமகள் கேள்வனாக திருவேங்கட மலையில் எழுந்தருளி எல்லா செல்வங்களையும் அளித்து எல்லா வினைகளையும் போக்குகிறார் என ரிக்வேதம் புழங்கும் பொழுது அந்த வேதமே அந்த பெருமாளிடத்தில் யார் யார் எதை எதை நல்ல எண்ணத்துடன் நல்ல முறையில் பிரார்த்திக்கின்றார்களோ அவரவர்களுக்கு அவைகளை வழங்கி நிறைவேற்றுகிறார் என்றும் ரிக்வேதம் கோஷிக்கிறது. அடுத்து எஜுர்வேதத்திலே பரமனான திருமால் தன்னை அண்டி வரும் அடியார்களுக்கு விரும்பியதை கொடுத்து அவர்களுக்கு அருள திருவேங்கடத்தில் உறைந்து நிற்கின்றார் என்றும் சொல்லுகிறது. அப்படி சாலக்கிராம சொரூபியாக எல்லை காண முடியாத சீர்மைகளும் இந்த கலியுகத்திலே திருமகள் கேள்வனான திருவேங்கடவன் திருமலை மேல் நித்திய சூரிகள் தேவர்கள் நம் போன்ற சகல சேத்தனர்களும் அருள் கூர்ந்து காட்சி அளிக்கிறார், ரட்சிக்கிறார். அதே போல்தான் இங்கே இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கூட அந்த பகவான் நம்மை ரட்சிக்கிறான் என்று கூறுகிறார்கள். இதோ அழகான விளக்குகளால், மின் விளக்குகளால் தசாவதாரங்களை வண்ணமாக ஏற்றி நமக்கு அந்த காட்சியை தரிசனமாக நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ பகவான் அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே திருவீது உலா வரும் காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா. எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக முதல் தனிவித்தே திருவேங்கடவன். அஷ்டலட்சுமிகளையும் உடைய அதிபதியும் முக்தியையும் கொடுப்பவன் அவன் ஒருவனே. சகல திரு கல்யாண குணங்கள் நிறைந்த கருணை கடல் எல்லா அண்டங்களிலும் பரவி நிற்பவர். அடியார்களின் துயரங்களை போக்கி சகல மங்களங்களையும் அளிப்பவன். திருமேனி அழகுடையவன். நாராயண ஓம் நமோ நாராயண ஸ்ரீ ஹரி நாராயண பாஹி பாஹி சரணம் பாஹி சரணம் ஈஷா ஸ்ரீனிவாச ஓம் நமோ நாராயண ஸ்ரீ ஹரி நாராயண
ಸುಂದರ ರೂಪ ಸುರವಂದಿತ ನಾರಾಯಣ ತಿರುಮಲ ಸುಂದರ ರೂಪ ಸುರವಂದಿತ ನಾರಾಯಣ ಏಡು ಕೊಂಡಲ ವೆಂಕಟರಮಣ ಮಾಂ ಪಾಹಿ ಓ ವೈಕುಂಠವಾಸ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣ ಶ್ರೀಹರಿ ನಾರಾಯಣ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣ ಶ್ರೀ ಹರಿ ನಾರಾಯಣ ತ್ರಿಭುವನ ಪಾಲಕ ದೇವ ಕರುಣಾಕರ ನಾರಾಯಣ ತ್ರಿಭುವನ ಪಾಲಕ ದೇವ ಕರುಣಾಕರ ನಾರಾಯಣ ಲಕ್ಷ್ಮೀ ವಲ್ಲಭ ಆಶ್ರಿತ ವರದ ಗೋವಿಂದ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ ಬಾಲ ಸಪ್ತಗಿರೀಶ ಪಾವನ ಚರಿತ ಸಪ್ತಗಿರೀಶ ಪಾವನ ಚರಿತ ಗೋವಿಂದ ಶ್ರೀಹರಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ ಗೋವಿಂದ ಶಾಂತಾಕಾರಂ ಭುಜಗಶಯನಂ ಪದ್ಮನಾಭಂ ಸುರೇಶಂ ವಿಶ್ವಾಕಾರಂ ಗಗನ ಸದೃಶಂ ಮೇಘವರ್ಣಂ ಶುಭಾಂಗಂ ಲಕ್ಷ್ಮೀಕಾಂತಂ ಕಮಲನಯನಂ ಯೋಗಿ ಹೃದ್ಯಾನಗಮ್ಯಂ ವಂದೇ ವಿಷ್ಣುಂ ಭವಭಯಹರಂ ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பக்தர்கள் அடியார்கள் ஆதவர்களின் துயரங்களை போக்கி சகல மங்களங்களையும் அளிப்பவன் அந்த எம்பெருமான். திருமேனி அழகுடையவன் பக்தர்களின் வல்வினைகளை போக்க பல அவதாரங்களை செய்து எழுதருளியவன். தாயை காட்டிலும் அன்பை தம் அடியார்களிடத்திலே பொழிபவர். இப்படி இணையில்லாத ஏற்றங்களை உடையவன் இந்த கல்யாண வெங்கடேஸ்வரராக எழுந்தருளி அருள் பாலிக்கும் பரமனே என தெளிவாக பிரமாணங்கள் திருவேங்கடத்தானை போற்றுகின்றன. வேள்வியின் உருவமே பரமன் உரையும் திருவேங்கடம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஈடு இணையில்லாத சிறப்புகளை கொண்ட திருவேங்கடத்து எம்பெருமானை நம்மாழ்வார் தாம் அருளிய உலகமுண்டை என ஆரம்பிக்கும் திருவாய்மொழி பதிகத்திலே அகலகில்லேன் இறையுமென்று எனத் தொடங்கும் பாசுரத்திலே நிகரில் புகழாய் என்ற இரு பதங்களாலேயே அந்த எம்பெருமானை கொண்டாடி பேசுவது நம்மால் நன்கு உணர்ந்து அறிந்து அனுபவித்து ஆனந்திக்கத்தக்கது. இனி இந்த திருவேங்கடமுடையானுக்கும் பெரிய திருவடி கருடனுக்கும் உள்ள சம்பந்தத்தை ஆழ்வார்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். நம்மாழ்வார் தமக்கு தன்னிடத்திலும் தன்னை சேர்ந்தவர்களிடத்திலும் பற்றோ ஆசையோ இல்லை. பரமனிடத்திலேயே ஈடுகொண்டிருக்கிறேன் என்று நாயகி பாவனையில் பேசும் பாசுரத்திலே திருவேங்கடவனை கருடாருடனாக சேவித்து தன் குறைகளை கூறி வேண்டுகிறார் தலைவியின் பேச்சாலை. பறவையின் பாகன் எங்கோன் வேங்கடவாணனை வேண்டிச் சென்றே பெரியாழ்வார் சென்னியோங்கு எனத் தொடங்கும் தம் கடைசி திருமொழியில் முதல் பாசுரத்திலே திருவேங்கடமுடையா என அழைத்து இரண்டாவது பாசுரத்திலே பறவை ஏறு பரம்பொருடா எண்ணி என்னை கை கொண்ட பின் என்று அருளிச் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு கருட வாகனத்திலே நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம் கருடாருடனான பெருமாளை. பக்தவத்சலா கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா
நித்திய நிர்மலா கோவிந்தா, நிலமேக சியாமா கோவிந்தா என்று அந்த கோவிந்தனை செவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து என்றால் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இன்று பக்தர்கள் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று சேவிப்போம் அந்த வேங்கடவனை. முடிகள் ஆகாசத்தின் மீது அளவு ஓங்கி இருக்க பெற்றதாய் குளிர்ச்சியுள்ள திருவேங்கடத்தை நித்தியவாசமாக உடைய புருஷோத்தமனான சர்வ ரக்ஷகன் திருவேங்கடவன். அந்த எம்பெருமான் பெரிய திருவடியின் மீது ஏறி வேறு புகழற்ற தன்னை ஆட்கொண்ட பிறகு வினைகள் அனைத்தும் கொளுத்தப்பட்டு உண்மையான ஞானம் மேலும் மேலும் பெருகிச் செல்லுகிறது என்றபடி கருட பகவான் வேதஸ்வரூபன் பெரியாழ்வார் திருமகளான ஆண்டாள் தம் நாச்சியார் திருமொழியில் பரமபதநாதன் தனக்கு அருள திருவேங்கடத்துக்கு வந்து எழுந்தருளினார். அப்பரமனுக்கு அடையாளம் கருடனை கொடியாக உடையவர் என அருளிச் செய்கிறார். பக்தர்களே, கருட வாகனத்தை செவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே திருவேங்கடமுடையானையும் செவிக்கிறோம். அந்த திருவேங்கடமுடையானை செவிக்கும் பொழுது என்ன வாகனம் என்று பார்க்கும் பொழுது இன்று 5வது நாள் கருட வாகனம். நாளை காலையிலே ஹனுமந்த வாகனத்திலே பெருமாளை செவிக்க உள்ளோம். இதோ சங்கு சக்கரதாரியாய் நமக்கு எழுந்தருளிருக்கும் அந்த பரந்தாமனை நாராயணதே நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, நாரத சந்நுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, நாரத சந்நுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ. நமோ நமோ ஹரி நாராயண நாராயண ஹரி நமோ நமோ. நமோ நமோ ஹரி நாராயண நாராயண ஹரி நமோ நமோ. முரஹர பவஹர முகுந்த மாதவ கருட கமன பங்கஜநாபா. ஹரி நாராயண நமோ நமோ நாராயண ஹரி நமோ நமோ. ஹரி நாராயண நமோ நமோ நாராயண ஹரி நமோ நமோ. முரஹர பவஹர முகுந்த மாதவ கருட கமன பங்கஜநாபா. பரம புருஷ பவபந்த விமோச்சனா. பரம புருஷ பவபந்த விமோச்சன நரமృగ शरीर நமோ நமோ நமோ. நரமృగ शरीर நமோ நமோ நமோ. நரமృగ शरीर நமோ நமோ. நாராயணதே நமோ நமோ, நாரத சந்நுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, நாரத
నమో 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 హరి నారాయణ నారాయణ హరి నమో నమో జలధిశయన రవిచంద్ర విలోచన జలరుత భవనుత చరణయుగా హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో జలధిశయన రవిచంద్ర విలోచన జలరుహ భవనుత చరణయుగా బలిబంధన గోపవధూ వల్లభా బలిబంధన గోపవధూ వల్లభ నళినోధరతే నమో 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 నళినోధరతే నమో 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 నళినోధరతే నమో నమో నారాయణతే నమో నమో నారద సంయుత నమో నమో నారాయణతే నమో నమో నారద సంయుత నమో నమో నారాయణతే నమో 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 హరి నారాయణ నారాయణ హరి నమో 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 హరి నారాయణ నారాయణ హరి నమో నమో ఆదిదేవ సకలాగమ పూజిత యాదవ కుల మోహన రూపా హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో ఆదిదేవ సకలాగమ పూజిత యాదవ కుల మోహన రూపా వేదోద్ధర శ్రీ వెంకటనాయక వేదోద్ధర శ్రీ వెంకటనాయక నాద ప్రియతే నమో 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 నాద ప్రియతే నమో 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 నాద ప్రియతే నమో నమో నారాయణతే నమో నమో నారద సంయుత నమో నమో నారాయణతే నమో నమో నారద సంయుత నమో నమో నారాయణతే నమో 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 హరి నారాయణ
மங்களம் 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 கிருஷ்ணா கிருஷ்ணா மங்களம் 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 లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిర చేలా లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిర చేలా శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల కృష్ణ కృష్ణ మంగళం మందరోద్ధార సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద మందరోద్ధార సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద సంక్రందనార్చిత నందతనయా ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద సంక్రందనార్చిత నందతనయా ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద కృష్ణ కృష్ణ మంగళం विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ